ஆரம்பிக்கலாமா? நீ யார் என்பார்கள், யாருக்கும் சொல்லாதே. முடியாது என்பார்கள், முயலாமல் போகாதே. தோல்வி என்பார்கள், ஒருபோதும் நம்பாதே. நீ உண்டு, கனவுண்டு, நம்பிக்கை உன்னோடு உண்டு என்றாலே உலகத்தில் இடம் உண்டு வாழ. நான் ஒரு நல்ல எழுத்தாளராக இருக்கேன்னா அதுக்கு 2 பேரும் முக்கியமான காரணம். அதில் மாமா வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கும். ஓகே, எனக்கு இது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா, ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ இது அப்போ வேணும்னா ஏதாவது ஒன்று, கடலை மிட்டாய் வேணும், இல்லை மஞ்சள் மிட்டாய் வேணும், ஏதாவது ஒன்று கேட்குறேன் அப்படின்னா, சரி அப்போ இது சொல்லு, அதை நீ சொன்னா உனக்கு நான் வாங்கி தருவேன். அது என்ன சொல்லணும், அம்மா அப்பா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிப, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். சித்திரங்கள் கோலமிடும் சீர்பெருக்கும் மாளிகையில் முத்துநவ ரத்னங்கள் 300 கோடியுண்டாம், நித்த நித்த மித்தரையில் வித்தகர்கள் வாய்த்துரைக்கும் ஜகம்புகழும் அண்ணா ஜெகவீரா, தானை தலைவன் தந்திரசிமன் தலை தாழ்த்தி வணங்குகிறேன், காலை கதிரவன் புலருவதற்குள் காவலர்களை ஏவி எம்மை அழைத்த காரணம் என்னவோ அண்ணா. ஜெகஜோதியாக இருக்கிற பில்டிங்கு ராஜா காலையில் சன்னு கூட இன்னும் ரைஸால எதுக்கு டமாந்து இவ்வளோ அவசரமாக என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் சொல்லிடுவேன். இதுதான் அதோட மீனிங்கு. ஓகே, ஒரு பஞ்சு மிட்டாய் கேட்டது குத்துறாங்க. ஸோ அந்த பஞ்சு மிட்டாய்க்கு வி ப்ராக்டிஸ் தட். 5 வயசு 6 வயசில் ப்ராக்டிஸ் தட். இந்த மாதிரி இது ஒன்று, இந்த மாதிரி 1000 இருக்குது கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் சொல்லும் போது எப்படி வந்து அவர் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு இல்லை, எனக்கு இது கோல்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் மூச்சு விட்டு சொன்னேன். இதில் டாஸ்க் என்ன தெரியுமா, மூச்சு விடாமல் சொல்லணும். அதை கேப்பே விடக்கூடாது. 3 கேப் விட்டுருக்கேன் நான் அதில். ஓ, இது கேப் விடாமல் நீங்கள் சொன்னதான் பஞ்சு மிட்டாய். பட் ஆனால் இந்த மாதிரி ஏஜில் இது பண்ணாதான் பஞ்சு மிட்டாய்னா நான் கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்பேன், பஞ்சு மிட்டாயா இவ்வளோ பெரிய டயலாகாங்கிறது ஒரு மிகப்பெரிய யோசனையாக இருக்குது. அது அந்த டைமில் இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லை. ஸோ சச்ச அதான் சொல்லும் போது அப்படி பார்த்தா உங்கள் ஸ்டைலில் பார்த்தா என் டயலாகே நான் சொல்லிடலாம். ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பட்ட மாரி இருக்கும்போது காலை நீட்டிட்டு தலையில் கையை வச்சுட்டு பேசாமல் படுத்துடு, பஞ்சு மிட்டாயே வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். எனக்கு முதல்ல நான் கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் வார்த்தை என்ன தெரியுமா, அவர் தான் சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி தமிழ் சொல்லி கொடுத்த மாதிரி முதல்ல நான் கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் வார்த்தை மதர் ஃபாதர் இல்லை, வில் பவர். என் மைண்டில் ஏறின வார்த்தை வில் பவர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற டைலாக்கை தான் சொல்லணும்னா அதுக்கு யார் வேணாலும் சொல்லிட்டு போகலாமே. வை கீர்த்திவாசன், வை சபரிநாதன் வேணும் இல்லை. சபரியுடைய டேலண்ட் வேறு. சபரியெல்லாம் இங்கிலீஷ் படத்துலலாம் வந்து கீர்த்திவாசனே அவனுக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து அவதாரு, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் வந்து சபரி தான் ரைட்டர். நான் டப்பிங் டேரக்டராக கூட கேட்க மாட்டேன். கேரக்டர் பேசுறதுக்கு அந்த ரோமன் பேஸ்க்கு நான் தான் பேசுவேன். ஸோ பேசுறதுக்கு தான் போவேன். அதெல்லாம் பார்த்துரும். பட் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்குள்ளே வரும்போது கீர்த்தி நீ இருக்கணும், நீ எந்த ஷூட்டிங்கில் இருந்தாலும் எனக்கு இந்த டேட் ஃப்ரீ பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு சொல்லிவிடுவான் சபரி. அதுதானே கிவன் டேக் பாலிசி. லைக் அந்த 2 பேருடைய எங்கள் 2 பேருடைய அந்த காம்பினேஷன் காம்போ வந்தாலே அது நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அங்கே அது என்னன்னு தெரியல. எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதான் நம்ம உங்கள் பாண்டிங் வந்து இதில் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நீங்கள் எப்படி எம்எஸ் பாஸ்கர் சார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டாருன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி டப்பிங்கில் எல்லாருமே அவர் அதிகமாக பேசப்படுற படம் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன். அதுக்கு நீங்கள் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ வே பேக் இதெல்லாம். ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இதில் இருக்கீங்க அண்ட் ஒர்க்கிங் ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், அதை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தட் ஆல்சோ வாஸ் மை லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, மற்றவங்க எல்லாருக்கும் நான் டைலாக் சொல்லி கொடுத்துட்டேன். மற்றவங்களுக்கு முன்னாடி நான் ரைட்டரு பெரிய பருப்பு எல்லாம் ஓகே. நான் எம்எஸ் பாஸ்கருக்கு முன்னாடி ஒன்றும் கிடையாது, கற்றுக்கிட்டு தான் இருக்கணும். நீ டில் நவ் ஆக்சுவலாக ஒரு கேரக்டருக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் பேச வேண்டியது. பட் அந்த டைம் இதே காந்தாரால, பட் அந்த டைம் தான் மாமா வாஸ் கெட்டிங் நேஷ்னல் அவார்டு அண்ட் டெல்லி. ஓகே. ஸோ அவர் வரதுக்கு 2-3 நாள் ஆகும். பட் நமக்கு 2ஆம் தேதி ரிலீஸு. அதனால் இல்லை, ஒரு வேளை அவர் பேசியிருந்தால் நான் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன், நானும் சபரி சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அவர் பேசியிருந்தால் அந்த படத்துலேயும் நாங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு தான் இருந்திருப்போம். நாங்கள் கற்றுக்கிட்டதை கொடுத்துருக்கோம். பட் அவர் பேசியிருந்தால் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். லைக் ஒவ்வொரு வாட்டியும் லைக் நான் சொன்னேன்ல, எழுத மாட்டேன். பட் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். லைக் பஞ்ச் டைலாக் என்ன எழுதாலும் ஒன்றும் பண்ண முடியல, காலை நீட்டி எப்போ பார்த்தாலும் ஏன்டா அதையே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இன்ஸ்பிரேஷனாக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது திடீர்னு தோணிடும், ஓகே எழுதணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேற்று நைட்டு
இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தனுக்கு சொல்லணும், என்னடா சொல்லுவேன் அப்படின்னா இதையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால, நீ யார் என்பார்கள், யாருக்கும் சொல்லாதே. முடியாது என்பார்கள், முயலாமல் போகாதே. தோல்வி என்பார்கள், ஒருபோதும் நம்பாதே. நீ உண்டு, கனவுண்டு, நம்பிக்கை உன்னோடு உண்டு என்றாலே உலகத்தில் இடம் உண்டு வாடா. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது? அங்கங்கேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ ரஜினி சாருடைய ஒரு டைலாக் இது. ஆமா, அந்த ஃபீலும் வரணும், ஆனால் என்னோட வசனமாகவும் இருக்கணும். வேற ஒரு படத்துலேருந்து காப்பி அடிச்சதாக இருக்கக்கூடாது. ஸோ we want to create ourselves every day and we want to promote ourselves every day. ஆனால் இந்த சஷாங்க் ரிடம்ஷன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டது என்னன்னா, பல பேருக்கு அது அதில் இருக்கிற டைலாக்ஸ் எல்லாமே சம்வேர் இந்த மிடில் ரொம்ப மோட்டிவேஷனலான ஒரு விஷயமா இருக்கும். கடைசியில் மார்கன் ஃப்ரீமேன் அவர் பாஸ்கர் சார் பேசியிருப்பார், அந்த கேரக்டர் அவரை தேடி போகிற ஜேர்னி அப்போ வர டைலாக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அந்த இடங்கள இல்லை அந்த இடத்துல நான் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு இடத்துல வந்து லிப்புக்கு இல்லாமல் டைலாக் போட்டேன், பூவே வரல, என்ன டைலாக் எங்கே திட்டாரு, பட் மாற்றி போடணும் கற்றுக்கிட்டோம். ஓகே, அதுக்கு எப்படி போடணும்னு கற்றுக் கொடுத்தாரு, கற்றுக்கிட்டோம். அதே படத்தில் ஒரு டைலாக் போடுறோம், சூப்பர் அப்படின்னு பாராட்டினார். இங்கிலீஷில் இல்லை, தமிழில் போட்டிருந்தோம், வா போகலாம், இங்கே இருந்துட்டு எத்தனை வருஷமா, இங்கே இருந்தாலும் அது சத்தத்துக்கு அப்புறம் தூக்கி போடுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, வெளி உலகத்தில் எனக்குன்னு யாரும் இல்லை. டைலாக் மாற்றி இருப்போம், தமிழுக்காக எழுதியிருப்போம். செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் தூக்கி போட்டாங்கன்னா 400 பேர் தூக்கி போட்டாங்க, உனக்கு தெரிய போகுது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் வாயா அப்படின்னு எழுதியிருப்போம். அந்த டைலாக்கு வாசமாக என்ன பாராட்டார். இங்கே செத்தால 4 பேர் தூக்கி போடுவானுங்க. தப்பு, ரைட். செத்ததுக்கு அப்புறம் 4 பேர் தூக்கி போட்டேன், 40 பேர் தூக்கி போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் டைலாக்ஸ் இருக்கும். ஆமா, அந்த படம் பூராவே நிறைய இடங்கள்ல ஆமாம், ஈவன் நீங்களே ஒரு கேரக்டருக்கு மேல வந்து பேசியிருப்பீங்க, இந்த பீர் கிடைக்குமா. ரிமெம்பர் தோஸ் டைலாக்ஸ் நீங்க எழுதும்போதே லைக் இந்த கேரக்டர் நீங்க பண்ண போறேங்கிற ஒரு ஐடியா என்னோட நான் பேசுகிறேன்ல, நான் எழுதி வச்சு இல்லை, நான் மற்றவங்களுக்கு நான் வந்து இதுதான் டைலாக்னு முடிவு பண்ணி நான் சொல்கிறதுக்கு, எனக்கு நான் மைக்கு முன்னாடி உட்காரும் போது நிற்கும் போதும் மேக்ஸிமம் நின்றுக்கிட்டு தான் பேசுவேன். அப்போ ப்ளே பண்ணும்போது என் மைண்டில் என்ன தோணுதோ அதான் டைலாக். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னா நிறைய டிஸ்னி படங்கள் பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா அங்கே பேசி எழுதி கொடுத்துருக்கிறத பேசணும். ஓகே, நமக்கு அது வாய்ப்பில்லை ராஜா. அதாவது சார் இப்போ ஐ ஹவ் சீன் டப்பிங் ஆர்டிஸ்ட், ஆனால் ஒரு டப்பிங் டைரக்டராகவும் இருந்து அதுக்கும் ரைட்டராகவும் இருந்து அதை ஃபுல் ஆன் த ஹோல் பார்க்குறதுங்கிற ப்ராசஸ்ங்கிறது எவ்வளோ ஒரு டஃப்பான ப்ராசஸாக அமையும். அதை கஷ்டம்தான், பட் அதை கஷ்டம்னு சொல்லக்கூடாது. ஒரு அம்மா வந்து 10 மாதம் குழந்தைய சொம்பந்து வெளில எடுக்கிறான்னா கஷ்டம் தானே, ஆனால் எந்த தாயாவது அதை கஷ்டமாக பார்க்குறாளா, அதை ஒரு சுகமாக தானே பார்க்குறான். அந்த மாதிரி நாங்கள் அதை சுகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது டப்பிங் ஹஸ் கம் டூ ஃபார்ன்னு நான் பார்க்குறேன். அதாவது எந்த அளவுனா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காந்தாரா யாருமே இது ஒரு டப்பிங் படம்னு கேட்காத லெவலுக்கு வந்தது. ஏன் சஷாங்க் ரிடம்ஷனை நான் திருப்பி பேசினேன் அப்படின்னா, தட் ஹஸ் செட் அ ஸ்டாண்டர்ட். அது டப்பிங் படங்கிறது இல்லாமல் எல்லாரும் தங்களை போய் கனெக்ட் பண்ணிட்டாங்க. வேறு முன்னாடியெல்லாம் அந்த ட்ரோல்ஸாகவே கூட வந்துட்டு இருக்கும், என்னென்னமோ டைலாக் வரும், சம்மந்தம் இல்லாமல் பாட்டு வரும். ஸோ ஹவு ஃபார் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி டப்பிங் இண்டஸ்ட்ரி இந்த அளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, குடியும் மிருகம் ஓடி வருது ஓடுங்க அப்படின்னு கிண்டல் பண்ண காலம் இருக்குல்ல. அதுதான் நான் கிண்டல் பண்ணவங்கள தப்பு சொல்ல. சபரிநாதன் அண்ட் கீர்த்திவாசன் இஸ் நாட் ஒன்லி ரைட்டர்ல, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பண்ணுற அவங்க பண்ணுற தப்புக்கள்லாம் நம்மளே திட்டு வாங்க முடியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் என்ன தேனாமேட்டை போகலாம் வரியா அப்படின்னு டைலாக் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை எங்கேயாவது பேசுகிறோமா? இல்லை, மாறி இருக்கு. இதுக்கு வந்து டப்பிங் குடும்பம் இருக்குல்ல, அந்த டப்பிங் சமூகம் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே காரணம், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ரெண்டுத்துக்குமே யூ செக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட். ஆனால் சார் இப்போது ஐ ஹாவ் டு ஆஸ்க் அபவுட் சம்திங். என்ன அப்படின்னா, இப்போல்லாம் ஒரு படம் வந்து பேன் இண்டியாவாக ரிலீஸ் ஆகும்போது எவ்ரிபடி ஸோ கான்ஷியஸ். அதில் வர படங்களில் வர பாடல்களில் இருக்கட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த பாடல்கள் வந்து அதே மாதிரி ரியல் மாதிரியே இருக்கணும், அந்த தமிழ் பாடல் வந்து நல்லா அமையணும்னு. பட் முன்னாடி அந்த மாதிரி அமையாது. ஆக்சுவலி முன்னாடி அது டப்பிங் படங்களுக்குன்னு வர சாங்ஸ் எந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக நீங்கள் நானும் பார்க்குற டப்பிங் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நான் டப்பிங் ஆர்டர்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓகே டப்பிங் படங்களுக்குன்னே ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இங்கே இருந்தது. நான் சொல்கிறது நமக்கும் முன்னாடி, எனக்கும் முன்னாடி. ஓகே, தெலுங்கு ஹீரோயின்ஸ் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்கன்ற ஒரு காலம் இருந்தது தெரியுமா? அந்த டைமில் எங்கள் டப்பிங்க்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்தது. ஸ்ட்ரைட் படம் போகிற அளவுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் எல்லாரும் அங்கே பிரிஞ்சு போனதுக்கப்புறம் டப்பிங் படங்கள் ரிலீஸ் 10 படத்தில் 2 படம் தேட்டருக்கு வரும், மீதி எல்லாம் ஓடிடிக்கு போயிடும். ஆமாம், யூடியூபுக்கு போயிடும். பிகாஸ் அந்த மார்க்கெட் அப்படி பிரிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, மறுபடியும் காந்தாரா மாதிரி படங்கள் 12th ஃபெயில் வந்து
எனக்கு இன்னி வரைக்கும் 12th ஃபெயிலுக்கு பாராட்டு வந்துட்டு இருக்கு. யா ஹனுமானுக்கு 12th ஃபெயில் ரெண்டுமே நேஷனல் அவார்டு ஜெயிச்சு. அதுல என் பெரிய சந்தோஷம் என்னன்னா என் மாமாக்கு நேஷனல் அவார்டு கிடைச்ச டைம்ல நான் ஒர்க் பண்ண 2 படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ அது பெரிய சந்தோஷம் கண்டிப்பா. ஆனா அந்த சாங்ஸ் தான் நான் கேட்கறேன். இப்போ எப்படி அந்த சாங்ஸ்? அதுதான் சாங்ஸ் சைடுக்கு நாங்க போக மாட்டோம். ஓகே, we are writers, we are not lyric writers. ஸோ சாங் சைட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க. ஆனால் காந்தாரால ஐ ஹேட் அ டவுட் என்னன்னா இட் வாஸ் லைக் வே பேக் நடக்கிற மாதிரியான கதை. பட் நமக்கு அந்த லாங்குவேஜா இப்போ இருக்கிற லாங்குவேஜோட கனெக்ட் ஆகிற மாதிரியான ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் பண்ண தப்பே சொல்கிறேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? படம் முடிஞ்சிடுச்சு, அவுட்டு போயிடுச்சு, மிக்சிங் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த பையன் கண்டுபிடிச்சான், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த பையன் கண்டுபிடிச்சான். ஏன்னா ஸோ வாஸ் டேக்கிங் 60 to 70 மெம்பர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் டைலாக் போடுறேன், லிப்புக்கு போடுறேன், மாத்துறேன், பிளண்டர் மிஸ்டேக். ஆனால் அது குதிரை ஓடும். ஆமாம், போமா ராணி மேலே நிற்பாங்க, ராணி லூசு குதிரை அப்படின்ட்டேன். ஓகே, என்ன தப்பு இருக்குது, பேசியாச்சு, எல்லாம் ஓகே. லிப்புக்கு பர்ஃபெக்டாக இருந்தது, போயிடுச்சு. லூசுங்கிறது தமிழ் வார்த்தை இல்லையே, ஆனால் நம்ம அதை தமிழை ஆக்கிட்டோம்ல. ஆமாம், என் மண்டக்குள்ளேயே போய் உட்காந்துருச்சு இல்லை. அப்போ இந்த மாதிரி எத்தனை வார்த்தைகளை பார்த்துருப்போம் இந்த படத்தில் பாருங்கள். குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை காந்தாராலங்க ரத்தத்தில் வைக்கிறோம் அப்படின்னு குலம்ன்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதில்ல, எடுத்துகிட்டு வந்தது. மகனே, தம்பி, இந்த மாதிரி வார்த்தைகள், மக்கா, இந்த மாதிரி வார்த்தைகள். ஒரு ஹிஸ்டாரிக்கல் தமிழை பேசி நம்ம காட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழை வந்து இப்படியும் பேசலாம். பட் ஆனால் இது யார் எடுத்த காலாக இருந்தது? இப்போ ரிஷப் ஷெட்டி சார் சொல்லும் போதே லைக் இது ஜென்ரலான தமிழில் போயிடலாங்கிற ஒரு பிளான் இருந்ததா, இல்லை வந்து கன்னடத்துலேயே அவங்க அப்படி பேசல. ஓகே, ஸோ அதனால் ஹிஸ்டாரிக்கல் தமிழ் வேணாங்கிற டிசிஷன் ஆல்ரெடி எடுக்கப்பட்டது தான். ஓகே, பட் தமிழுக்கு இப்படி தான் வேணுமா வேணாமாங்கிற டிசிஷன்ஸும் அவர் எடுக்கும்போது சபரி வந்து சரி வேணாம் சார், ஹிஸ்டாரிக்கல் தமிழ் வேணாம் சார், ஜென்ரலாக ஒரு படம். பட் ஆனால் அது ரொம்ப ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதா இருந்தது. இன்னுமே கூட படத்துக்கு கூட அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அந்த வார்த்தைகள் குரங்குன்னு சொல்லியிருக்க மாட்டோம், மந்தின்னு சொல்லியிருப்போம். நம்ம மகனேன்னு கூப்பிடுறோம், ஆர்டிஃபிஷியலாக போயிடுமா, மகனே கூப்பிட்டாதான் ஆர்டிஃபிஷியலு, மகனே பண்ணாதா மகனே, போகாதரா மகனே அப்படின்னு 4-5 வாட்டி பேசி அதை கலோக்கியலாக்கை கொண்டு வரோம் நாங்களே. அது மகனே அப்படின்னு ஃபர்ஸ்ட் வாட்டி சொல்லும் போது ஆர்டிஃபிஷியல், நேச்சுரலாக்குங்க மகனே, இன்னும் மகனே எடுத்துடுவா, நேச்சுரல். இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிதான். நண்பான்னு ஒருத்தன் கூப்பிடுவான், ராஜவன்மையில் இருக்கிறவன் மித்ரான்னு கூப்பிட்டுருப்பான் 2 இடத்துல. மித்ரா அப்படின்னு மித்ரா எடுத்துட்டு வா. ஸோ இட் ஆல் ஒர்க்டு, அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. நான் படம் பற்றி நிறைய பேசணும், படங்கள் பற்றி பேசணும். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அனிமேஷன்ஸ். அனிமேஷன் படங்களுக்கு, அனிமேஷன் சீரீஸ்க்கு நீங்கள் பண்ணதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒர்க்ஸ். அது வந்து எதாவது சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசில் நான் பார்த்து வளர்ந்ததுன்னு சொன்னதுக்கான காரணமே அதுதான். ஆங்கிரி பேர்ட்ஸில் அந்த பிக்கி கேரக்டருக்காக இருக்கட்டும், இல்லை ஐசேஜலியாக இருக்கட்டும், இல்லை வந்து கிக்பட்டாஸ்கீலாக இருக்கட்டும். கிக்பட்டாஸ்கீலாக நாங்கள் பார்த்து வளர்ந்த விஷயங்கள். எனக்கு இதுனா எப்படி உங்களுக்கு எப்படியோ, எனக்கு சின்ன வயசில் கார்ட்டூன் பிடிக்கும். ஓகே, இந்த மாதிரி கார்ட்டூன் நெட்வொர்க்கா இதெல்லாம் இருக்கும். சில பேர் வீட்டில் இருக்காது, சில பேர் வீட்டில் இருக்கும். ஆனால் கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஸ்வாட் கேட்னு ஒரு சீரீஸ், அதை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கே போவேன். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு வேலையே டப்பிங் அப்படின்னு வரும்போது அந்த லவ் அதில் விழும்ல. கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ண கார்ட்டூன் டப்பிங் வந்து ஜாக்கி சான். ஸோ எல்லோரும் உங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்து உங்கள் வாய்ஸை கேட்டு தான் சார் வளர்ந்தோன்னு எல்லோரும் சொல்லும்போது, ஏன்னா இவனுக்கு நம்மள கிளவனாக்கி விட்டுருவானுங்க போல இருக்கு. ஏய் இருங்கடா, 42 வயசு தான்டா ஆகுது. பட் 10 வயசு 12 வயசு 13 வயசுலேருந்து டப்பிங்லேயே இருந்து பசங்க பேசும்போது ஏதாவது பொண்ணுங்க வந்து அண்ணா அண்ணா சரி ஓகேம்மா நல்லா இருக்கேம்மா சரிம்மா ஓகே, சின்ன வயசுலேருந்து உங்கள் பார்த்து தானே வளர்ந்தடே, ஐயோ அழகான பொண்ணுங்க சொல்லும் போது ஒரு மாதிரி கேட்காது. வருஷமா உங்களதான் சார் பார்த்தேன். அப்பதான் யோசிக்கல, இன்ட்ரோல சொல்லும் போது இவரை பார்த்தா வளர்ந்த மாறுச்சு. அப்ப யோசிச்சேன் மாறுது, இப்பதான் தெரியுது. பல இடங்கள்ல அதை சொல்லி இது பண்ணியிருக்காங்க. எங்கேயாவது நான் போனேன்னா அதான் சொல்றேன்ல, எல்லா டைலாக்ஸும் இந்த டைலாக் நான் மறந்தே போயிட்டேன் தெரியுமா. ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டு மீதுங்கும் போது இந்த டைலாக் நான் மறந்தே போயிட்டேன். ஏன்னா இந்த டைலாக் நான் பேசி 12 வருஷமா என்னமோ ஆச்சு. ஆனால் அது எப்போ தெரியுமா ஹிட் ஆச்சு, லாக்டவுனில். நான் திடீர்னு ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஒய்ஃபு கொண்டு வந்து கொடுக்குறான்னு ஸ்க்ரோல் பண்ணுறேன், லாரி கடியில் ஒருத்த கால் மேலே கால் போட்டு படுத்துக்கிட்டு இந்த ஆடியோவை போட்டிருக்கா. ஒன்றுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறுதுங்கும் போது தலையில் கையை வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியாக படித்துட்டு அந்த டைலாக் நான் எப்போ பேசினேங்கிறதே மறந்துட்டேன்.
ஆனால் கார்ட்டூன்னு பார்த்தா இப்போ ஜாக்கி ஜான் விச் இஸ் ஸோ க்ளோஸ் டு அங்கெல்லாம் எப்படி சார் டயலாக் போடுவீங்க இப்போ ஜென்ரலாக இதுக்காவது லிப்சிங்க்குங்கிற ஒரு விஷயத்த நீங்க டைலாக்ஸ் போடுறதுங்கிறது நான் என்ன சொன்னேன், நான் கற்றுக்கிட்டது யாருக்கிட்டேருந்து, அது கடல் ஒன்றும் இல்லை. ஜாக்கி சான் ஃபர்ஸ்ட் எபிசோடு ஃபைட் சீன் இப்போ நடக்கும், டப்புனு காரில் இப்படி ஜம்ப் பண்ணி போவார், வைப்பர் கையில் பிடிங்கிட்டு வந்துடும். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிறது பழமொழி, டப்புன்னு டைலாக்காக மாற்றிட்டோம், வல்லவனுக்கு வைப்பரும் ஆயுதம் அப்படின்னு மாற்றிட்டோம். வல்லவனுக்கு வைப்பரும் ஆயுதம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு விஷுவலில் மேட்ச் பண்ணுவேன் நிறையா. பட் கிக் பட்டாஸ்க்கு எனக்கு அந்த டைலாக் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதை மட்டும் எங்களுக்காக பேசி காட்ட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறதுங்கும் போது காலை நீட்டிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு பேசாமல் படுத்துட்டே. அதான் சார், இதை கேட்கும்போது நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என் மண்டைக்குள்ள ஹிட் ஆங்கிரி பேர்டுக்கு பேசுவேன், மூளை இல்லாத முட்டா பசங்களுக்கு முட்டை இலவசம்டா அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு லிப்பு போகுது, மூணு போகுது, அப்போ மூளை முட்டை இப்போ எல்லாத்தையும் எடுக்கிறேன். மூளை இல்லாத முட்டா பசங்களுக்கும் முட்டை இலவசம்டா, லிப்புக்கும் யோசிப்பேன்ல. ஸோ அந்த மாதிரி தான். முன்னாடி வந்து டப்பிங்கிறது ஒரு ப்ராசஸாகவே வேற இல்லை சார். லைக் நீங்கள் சொல்லுவோம் அம்மான்னு சொல்லும்போது ஹேமா மாலினி மேம் வந்துட்டு என்னன்னா பலர் சொல்லி கேட்டிருக்கேன், அவங்க வந்து முன்னாடி பார்த்து பேச மாட்டாங்க, இங்கே திரும்பி பின்னாடி என்னன்னா ப்ரொஜெக்ட் அடிக்கும், ஸ்க்ரீனில் வந்து விஷுவல் வரும், இதான் மேட்ரு. யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் தான் அம்மாவுக்கு சவால் விட்டாங்க, இப்படி பார்த்து பேசுறியா, பார்க்காம பேச முடியுமா அப்படின்னு. திரும்பி அதில் வரும்போது குட்டி ரிஃப்ளெக்ஷன் வரும், அதுக்கு சிங்க் பண்ணுவாங்க அம்மா. இங்கே ரீல் பர்ஃபெக்ட் சிங்காக இருக்கும். நான் டப்பிங் பேசும்போது பைலட் கேட்டேன்னா சம்டைம்ஸ் நான் பேசும்போது கண்ணை மூடிட்டு பேசுவேன். டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அப்படியே பேசும்போது கண்ணை மூடிக்கிட்டு பேசுவேன். கண்ணை மூடிட்டு பேசிட்டோன்னே நான் ஒன் மோர் நான் ஏன் அப்படின்னுவேன். ஏன் அப்படின்னா ஆனால் ஏதோ ஒரு கிளிச்சு வருதுண்ணே அப்படின்ப்போம், அந்த இடத்துக்கு அது தேவைடா அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம். சிங்கில் இருக்கும். இதெல்லாம் அங்கேருந்து கற்றுக்கிட்டது அம்மா கிட்டேருந்து. ஆனால் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் டப்பிங்கில் இப்போ முன்னாடி ஒரு தடவை போட்டு பார்த்ததுக்கப்புறமா யூ ஹேவ் டு ஃபுல் கோ ஆன் டேக்ஸ். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிட்டு வைக்கலாங்கிறது. ஸோ டப்பிங் ஹஸ் சேஞ்ச் அ லாட். இது எப்படி பார்க்குறீங்க அண்ட் ஹவு இட் மாற்றத்துக்கு மெயின் காரணமே பாதி ஆரம்பத்தில் நானாக இருந்திருக்கேனே. ட்ராக்கு கொண்டு வந்துட்டேன், ஸ்கிரிப்டை பார்த்து ஒருத்தன் பேசணுங்கிறத மாற்றிட்டு எல்லாருக்கும் நானே பேசி வச்சு அதை பார்த்து ஈஸியாக ஆகிட்டேன். இதே ஆரம்பத்தில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஹை பேண்ட் லோ பேண்டுன்னு 2 ட்ராக் தான். நான் 10 வயசில் சவுண்ட் இன்ஜினியர் ஆகும்போது 2 ட்ராக் தான் இருக்கும். ஸோ 10 பேர் ஒரு எபிசோடில் பேசுகிறாங்க அப்படின்னா 5 பேர் தனியாக சேனல் 1ல் ஒருத்தன் பேசணும், சேனல் 2ல் ஒருத்தன் பேசணும். இவன் பேசிகிட்டு இருக்கும்போது சேனல் 2லேயே இன்னொருத்தனுக்கு எடுக்கிறேன், பஞ்சம் மிஸ் பண்ணிட்டானா பக்கத்தில் பேசுகிறவன் டைலாக் எரேஸ் ஆகிடும். அதே மாதிரி சேனல் 1ல் எண்டு கடைசியாக தான் எடுக்க முடியும். ஏன்னா சேனல் 1ல் வந்து பைலட் இருக்கும், ஷூட்டிங் அந்த ஒரிஜினல் ஹிந்தி ட்ராக்கோ தெலுங்கு ட்ராக்கோ அது இருக்கும். ஸோ சேனல் 2ல் தான் மேக்ஸிமம் எடுக்கணும். நல்ல சிங்கிள் டேக்கில் பேச தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் சேனல் 1ல் போவோம். கண்டிப்பாக இது லைக் உங்களோட பேசும்போது யூ ஹவ் பீன் இன் எவ்ரி திங் இல்லை, ஒரு ரைட்டர் டைரக்டரா, ஒரு ரைட்டரா, இந்த டப்பிங் ஆர்டிஸ்டா, டப்பிங் டைரக்டரா, எல்லாமும் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் ஃபீல்டு உங்களோட ஸ்பெசிஃபிக்காக? டைரக்ஷன் படம் பண்ணிட்டேன், பட் இட் நாட் இன் ரிலீஸ், பட் கோயிங் ஆன். சின்ன வயசில் நடிக்கணும்னு ஆசை, அப்புறம் கண்ணாடியில் நம்ம மூஞ்சியை பார்த்துக்கிட்டு நம்ம மூஞ்சிக்கு அந்த ஆசையாக படக்கூடாது அப்படின்னு சொல்லியே கட் பண்ணியிருக்கேன். இப்போ வாய்ஸ் நல்லா இருக்குண்ணா, நான் நீ பேசுறது நல்லா இருக்குண்ணா, நீ நடித்தா நல்லா இருக்கும்னான்னு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இதை தான் பண்ணணும், இதுதான் பண்ணணுன்ற எண்ணம், இதையும் பண்ணி பார்ப்போம். இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும், லைக் டப்பிங்காக ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைஃப் லெசன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரியலாகவே உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் உங்கள் சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததில் அண்ட் என்னோட மக்களுக்கு மறுபடியும் அவங்களோட பேசுகிறதுல அவங்க பார்க்கறதுல நிறைய பேர் அண்ணா இன்டர்வியூ நான் பார்க்கணுன்னா சரிப்பா ஓகேப்பா. இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கும் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். உங்கள் சேனலுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.